நமது வண்டி வேளச்சேரிக்கு புறப்பட்டு விட்டது. சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு விட்டது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இது எப்படின்னா, முதல் பார்த்தீங்கன்னா அந்த பார்க் டவுன் வரைக்கும் தரைத்தளத்திலும் பார்க் டவுனுக்கு மேலே எலிவேஷன்லேயே போகும். அதை பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2 பார்ட்டாக நடக்கலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தீங்கன்னா பார்க் டவுன் வரைக்கும் அந்த தரைத்தளத்தில் போகிற மாதிரியும் அந்த பகுதியையும், பிறகு எலிவேஷனில் போகிற அந்த பறக்கும் ரயில் எப்படி உண்மையில் பில்லர் அமைச்சு மேலே அந்த இதில் போகிற மாதிரி மேம்பாலத்தில் போகிற மாதிரி இது பண்ண போகிறேன். பாருங்கள். உங்கள் இந்த ரயில் பார்த்தீங்கன்னா 9 பெட்டிகளை கொண்ட ஒரு ட்ரெயின், EMU ட்ரெயின், எலக்ட்ரிக்கல் மல்டிபிள் யூனிட், வேளச்சேரி கார் ஷெட்டை சேர்ந்தது. அதாவது நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல கார் ஷெட் இருக்குது. ஆவடி, தாம்பரம், வேளச்சேரி. இப்போ நம்ம போயிட்டுருக்கிற ட்ரெயினானது வேளச்சேரி கார் ஷெட்டு, EMU கார் ஷெட்டை சேர்ந்தது. அதை பின்னால் இந்த வேளச்சேரி வரும்போது நம்ம பார்க்க போகிறோம். இது 9 பெட்டிகளை கொண்டது. ஒரு குறிப்பாக 50 நிமிடங்கள் ஆறுது. அதாவது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரி போகிறதுக்கு சுமார் 50 நிமிடங்கள். எதனால்? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆகும். அது குறிப்பாக டிராஃபிக் ஜாமில் மாட்டி இன்றைக்கி பண்டிகை நாளுங்கள்லாம் கொஞ்சம் கும்பல் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் அந்த வார நாட்கள்லாம் போகிறீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் டிராஃபிக் ஜாமில். அது குறிப்பாக கடற்கரை சாலை, அடையார் போன்ற இடங்கள்ல அதிகமான டிராஃபிக் இருக்குது. ராஜ்பவன் போன்ற இடங்களில் அதிகமாக டிராஃபிக் இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். இது நம்ம ஏற்றாப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெடில் தயாரிக்கப்பட்ட EMU லோக்கல். இது ஆவடி கார் ஷெட்டை சேர்த்தது. இதுதான் சென்னை உயர்நீதிமன்றம். தமிழ்நாட்டுக்கு இந்த எல்லா அத்தனையும் தமிழ்நாட்டுக்கு இதுதான் ஒட்டுமொத்த உயர்நீதிமன்றம். இதனுடைய அதிகார எல்லை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை கொண்டது. இது இந்தியாவிலே மிக பழமையான நீதிமன்றம்.
one of the oldest high courts in India, which has jurisdiction over Tamil Nadu and Puducherry after independence. இப்போ நம்ம வரப்போகிற இது என்னன்னா சென்னை கோட்டை. அதாவது சென்னை கோட்டையிலேயே பேர் வந்ததுன்னா இங்கே பக்கத்தில் தான் செக்ரட்டேரியட் இருக்குது. இந்த அந்த கோட்டை ஸ்டேஷன்லேருந்து சுமார் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புனித ஜார்ஜ் கோட்டை இருப்பதால் அது ஸ்போர்ட் ஸ்டேஷன் பேர் இருந்தது. நம்ம ஏற்றாமல் இருக்கிறது தான் தாம்பரம் பீச் போகிற எலக்ட்ரிக் ட்ரெயின். பாருங்கள், இது அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டாப். ஏன்னா 4வது பாதை பணிகள் நடப்பதாலும் சென்னை பூங்கா நகரில் பிளாட்ஃபார்ம் நடைமேடை அமைக்கும் பணிகள் நடப்பதாலும் சுமார் 50 நிமிஷம் ஆகுது. ஏன் 50 நிமிஷம் கேட்கலாம்? வெறும் 20 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸே. மொத்தம் பார்த்தீங்கன்னா 18 to 20 கிலோமீட்டர்ஸ் தான். இருந்தாலும் அந்த பாதைகள் அமைக்கும் பணியினால் சிறிது இந்த காலதாமதம் ஏற்படுத்தி கூடிய விரைவில் சரி செய்யப்பட்டு வழக்கமான வேகத்தில் ரயில்கள் இயங்கும். இப்போ நம்ம சென்னை கோட்டை ஸ்டேஷனுக்கு வந்து விட்டோம். நமது ரயில் கோட்டை ஸ்டேஷனை சென்னை கோட்டையை விட்டு திருச்சிராப்பள்ளியில் நான் திருச்சி நகரில் இருக்கிறவர் தான் அந்த படம் சொல்லிட்டேன். சென்னை கோட்டை ரயில் நிலையத்தை விட்டு புறப்பட்டு விட்டது. நமது ட்ரெயின் வந்து சென்னை கோட்டை. இதுதான் சென்னை பல் மருத்துவக் கல்லூரி. பாருங்க, சென்னை கோட்டை. இதுக்கு பக்கத்தில் தான் உங்களுக்கு பார்க் டவுன் ஸ்டேஷன் இருக்குது. இந்த பார்க் டவுனில் ட்ரெயின் நிற்காது. பூங்கா நகரில் வந்து ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம் பணிகள் நடைபெற்று, ஏன்னா பொதுமக்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏனெனில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி என்னடா அந்த மாதிரி பட்டு, ஏன்னா இப்போ பிளாட்ஃபார்ம் பணிகள் முடிந்த பிறகு, பிளாட்ஃபார்ம்கள் முறையாக திறக்கப்பட்ட பிறகு பூங்கா நகர் ஸ்டேஷனில் ரயில்கள் நிற்கும். இப்போ எதிர்த்தாப்புல பார்த்தீங்களா, சென்னை எழும்பூர் சென்னை கடற்கரையில் 4வது பாதை பணிகள் துரித கதியில் நடைபெற்று வருகின்றன. இந்த 4வது பாதை திறக்கப்பட்டு விட்டால் சென்னை எழும்பூர் மற்றும் சென்னை கடற்கரை இடையே 4வது பாதை பணிகள் திறக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து வடக்கு தெற்கு இடையே ரயில் போக்குவரத்து எளிதாகிவிடும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்மோர் அண்ட் தாம்பரம் வில் பி த 3rd terminal ஆஃப் சென்னை சிட்டி. தாம்பரம் வந்து 3வது ரயில் முனையமாக உருவெடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். அதிக ரயில்களை விட வேண்டும் என்ற நோக்கோடு இது பண்ணியிருக்கிறாங்க. இதை பண்ணுறாங்க. போக்குவரத்தை எளிமைப்படுத்துவதற்கும் அதிகமாக ரயில்களை விடுவதற்கும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்றாப்போல வண்டி வந்துட்டு இருக்கு. ஏதோ ட்ரெயின் வந்துட்டு இருக்கு, என்னன்னு தெரியல. அதான் நினைக்கிறேன், வேளச்சேரியிலேருந்து நமக்கு பீச் போகிற ட்ரெயின் நினைக்கிறேன் அது. எஸ், வேளச்சேரியிலேருந்து பீச் வருகின்ற பறக்கும் ரயில். இதை பார்த்தீங்களா, பிளாட்ஃபார்ம் நடைமேடை அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. எனவே நடைமேடை திறக்கப்பட்ட பிறகு இந்த தடத்தில் வழக்கம் போல ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்கும், நீங்கள் போயிட்டு வரலாம். இதுதான் மெட்ராஸ் மெடிக்கல் சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஜிஹெச்னு சொல்லுவோம். இது எதிர்த்தாப்புல தான் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இனிமே தான் ஆட்டமே ஆரம்பம். இது வரைக்கும் தரைத்தளத்தில் போய்கொண்டிருந்த நம்ம ட்ரெயின் வந்து இனிமே தான் மேலே, அதாவது மேம்பாலத்தில் ஏறப்போகுது.
பார்க் டவுன் ஸ்டேஷன்லேருந்து வேளச்சேரி வரைக்கும் மேம்பாலத்திலும், சென்னை கடற்கரையிலிருந்து பார்க் டவுன் வரைக்கும் தரைத்தளத்திலும் போகுது. இப்போ மேம்பாலத்தில் ஏறப்போது பாருங்கள். அதுதான் பார்த்தீங்கன்னா பார்க் ரயில், சென்னை பார்க் ரயில்வே ஸ்டேஷன். சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கான இது நம்ம அது சைடில் திரும்பிடும். பக்கிங்காம் கால்வாயை ஒட்டியே போகும். நம்ம ட்ராக் வந்து பக்கிங்காம் கால்வாய் மற்றும் மெரினா பீச்சை ஒட்டியே போகும். அதை காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள். இந்த பார்த்தீங்களா, இதுதான் இந்த ட்ராக் மேலே ஏறுது பாருங்க. காட் ரயில்ஸ், அதாவது இது வந்து எம்எம்சி ஹாஸ்டல். இதான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் லேடிஸ் ஹாஸ்டல் பாருங்க. பெண்ஸ் ஹாஸ்டல், அதான் மருத்துவக் கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் தங்கி படிக்கும் விடுதிகள். பார்த்துட்டீங்களா? இதுதான் சென்னையை ஓட்டி செல்லும் பக்கிங்காம் கால்வாய். இந்த கால்வாயின் வழியாக தான் உங்களுக்கு வந்து ட்ரெயின் போகுது பாருங்க. இதுதான் பக்கிங்காம் கால்வாய். இப்போ நாம் நெருங்கி இருக்கிற ஸ்டேஷன் எதுனா சிந்தாதிரிப்பேட்டை. சென்னையின் மையப்பகுதியில் மவுண்ட் ரோடை ஒட்டி இருக்கக்கூடிய சிந்தாதிரிப்பேட்டை. இங்கே புகழ்பெற்ற சிம்சன் நிறுவனம் உள்ளது. இங்கே பணிபுரிபவர்கள், அப்புறம் அரசு அந்த ஓமாந்தூர் எஸ்டேட்டு, அரசு பல்நோக்கு மருத்துவமனை, இங்கே வரவங்க இங்கே தான் ஏறிப்பாங்க பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா அரசு ஓமாந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனை. இதான் மெட்ராஸ் மவுண்ட் ரோடு. இது சிம்சன் கம்பெனி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான், இதுக்கு மேலே தான் நம்ம போயிட்டுருக்குறோம். இதுதான் நம்ம வந்து டிவி ஸ்டேஷன் ரோடு. இது சென்னை தொலைக்காட்சி ஒளிபரப்பு தெரியும் இல்லையா? இதை மாதிரி அந்த தொலைக்காட்சி நிலையம் செல்வதற்கான சிவானந்தா சாலை நேராக அப்படியே போனீங்கன்னா மெரினா பீச் வந்துடும். மெரினா பீச் அது சேப்பாக்கம் ஸ்டேஷன் வரப்பொழுது இதுதான் பார்த்தீங்கன்னா சென்னை தொலைக்காட்சி நிலையம். கடந்த 60 ஆண்டுகளுக்கு முன் நிறுவப்பட்ட ஒரு தொலைக்காட்சி நிலையம். இங்கேருந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகின்றன. இது இதுதான் சேப்பாக்கம் அரண்மனை. இங்கே தான் பார்த்தீங்கன்னா எல்லா அரசு அலுவலகங்களும் இயங்கி வருகின்றன. நம்ம கேசாப்பில் இருக்கு பார்த்தீங்களா. இதுதான் சேப்பாக் ஸ்டேடியம், சிதம்பரம் ஸ்டேடியம். கிரிக்கெட் போட்டிகள் இங்கே நடைபெறும். நம்மளுக்கு கேசாப்பில் ஆப்போசிட்டில் இருக்குது. நம்ம இது மறைச்சதுனால இது பண்ண முடியல பாருங்கள். இதுதான் சேப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். குறிப்பாக கிரிக்கெட் போட்டியை காண்பவர்கள் இங்கே இறங்கணும். சேப்பாக் ஸ்டேடியம் போகணும், கிரிக்கெட்டை பார்க்கணும்னா இந்த ஸ்டேஷனில் இறங்கி, இப்போ நம்ம காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த ஆப்போசிட்டில் போனீங்கன்னா சேப்பாக் ஸ்டேடியம் வந்துடும். கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த ரயில் நிலையத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நம்ம சேப்பாக்கம் ரயில் நிலையத்தை, இதுதான் சென்னை மாநில கல்லூரி. பல அறிஞர்களையும் விஞ்ஞானிகளையும் தலைவர்களையும் உருவாக்கிய சென்னை மாநில கல்லூரி. இதுக்கு பின்னால தான் போகுது. அந்த கிளாக் டவர் தெரியுது பார்த்தீங்களா. இது பல சினிமா திரைப்படங்களையும் நடிச்சிருக்குது. உலக புகழ் பெற்ற ஒரு பழம்பெரும் கல்லூரி. சுமார் 175 ஆண்டுகள் பெருமை வாய்ந்த ஒரு கல்லூரி. 75 ஆண்டுகளை கடந்த ஒரு கல்லூரி பாருங்க. இப்போ நம்ம மெரினா பீச்சை பார்க்க போறோம். சென்னை மெரினா பீச்சின் எழில்மிகு தோற்றம்.
திருவல்லிக்கேணி. இது முக்கியமான ஒரு ஸ்டேஷன். இது வந்து ஒரு திரு அல்லிக்கேணி, புகழ்பெற்ற பார்த்தசாரதி கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் 108 திவ்ய தேசங்களுக்கான திருவல்லிக்கேணி அருள்மிகு பார்த்தசாரதி கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் இறங்கி ஆப்போசிட்டில் உங்களுக்கு வந்து ரோடு போகும், அங்கேருந்து போய்க்கலாம். சர்வீஸ் ரோடு இருக்குது, போய்க்கலாம். குறிப்பாக திருவல்லிக்கேணி வந்து ஒரு முக்கியமான ஒரு மையப்பகுதி. இப்போ நான் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் திருமயிலை எனப்படும் மயிலாப்பூர் ரயில் நிலையம் வந்துவிட்டது. மயிலையே மயிலை, மயிலையே கையிலை என்பது ஆன்றோர் வாக்கு. புகழ்பெற்ற கபாலீஸ்வரர் கோவில் இங்கே தான் இருக்குது. இங்கே கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போகணும்னா இங்கே தான் வந்து இறங்கணும். அதாவது நகரின் மையமாக வர்த்தக மற்றும் குடியிருப்பு பகுதி, அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். புகழ்பெற்ற விவேகானந்தர் கல்லூரி இங்கே தான் இருக்குது. இங்கே இப்போ கபாலீஸ்வரர் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் இந்த ரயில் நிலையத்தில் இறங்கி இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் கோவில் இருக்கிறது. மயிலாப்பூருடைய விரிவாக்கம், மயிலாப்பூரின் விரிவாக்க பகுதி தான் மந்தைவெளி. நகர அபிவிருத்தி கழகம் என்ற பெயரில் கடந்த 1960களில் இந்த புறநகர் பகுதி சென்னையின் ஒரு பகுதியாக அறிவிக்கப்பட்டது. மயிலாப்பூரின் விரிவாக்க பகுதியாக இப்போ தான் இங்கே தான் அங்கே நிற்க போகிறோம். இங்கே தான் இந்த ட்ரெயின் நிற்க போகுது.
கோட்டூர்புரம். இந்த ஸ்டேஷன் வந்து ஒரு முக்கியமான ரயில் நிலையம். அண்ணா நூற்றாண்டு அந்த நூலகம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரிஷியன் காலேஜ் இருக்க செயின்ட் பேட்ரிக் ஸ்கூலு, இந்த மாதிரி இந்த அடையார் போகணும்னா இங்கே தான் இறங்கி ஆகணும். அடையார் டெர்மினஸ் போகணும்னா இங்கே தான் இறங்கி ஆகணும். கோட்டூர்புரம். இந்த பக்கம் நமக்கு ஆப்போசிட் சைடில் போனீங்கன்னா தான் அந்த நூலகம் இது வந்து கெனால் பேங்க் ரோடுன்னு சொல்லுவாங்க. இது வழியாகவும் நம்ம போகலாம். வரப்போகிற ஸ்டேஷன் இதுதான் மத்திய கைலாஷ். சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கும் மத்திய கைலாஷ் ரயில் நிலையம், கஸ்தூரிபா நகர். மத்திய கைலாஷ் போகிறவங்க, சிஎல்ஆர்ஐ மத்திய கைலாஷ் போகிறவங்க இங்கே தான், குறிப்பாக ஓஎம்ஆருடைய நுழைவு வாயிலாக இந்த ஸ்டேஷன் உள்ளது. ஐஐடி சென்னை, ஐஐடி இந்திய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, மத்திய கைலாஷ், சிஎல்ஆர்ஐ இந்த மாதிரி போகிறவங்க இங்கே தான் இறங்கி ஆகணும். வர ட்ரெயின் தான் கேத்தாப்பில் வர ட்ரெயின் தான் வந்து பீச்சுக்கு போகிற ட்ரெயின். நம்ம கேத்தாப்பில் இருக்கிற ஓஎம்ஆர் பழைய மகாபலிபுரம் சாலை, இன்னைக்கு ராஜீவ் காந்தி ரோடுன்னு சொல்கிறாங்க. எல்லா ஐடி நிறுவனமும் இங்கே தான் இருக்குது. அதாவது என்னென்னா தொழில்நுட்பம், அதை இந்தியாவில் இருக்கிற அத்தனை சாஃப்ட்வேர் நிறுவனங்களும் ஓஎம்ஆர் ரோடில் தான் இருக்குது. அதுக்கான என்ட்ரன்ஸ் தான் இது. இப்போ புதுசாக கட்டிக்கிற சாலை மேம்பாலம் ஓவல் ஷேப் சாலை ரோடு இது. இந்திரா நகரையும் அதை இணைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சாலை மேம்பாலம். வரக்கூடிய ஸ்டேஷன் இந்திரா நகர், கஸ்தூரிபா நகர், இந்திரா நகர். அடுத்து கஸ்தூரிபா நகர், அடுத்தது இந்திரா நகர். இது வந்து அடையாருடைய பகுதி. அடையார் போகிறவங்க இங்கே இறங்கிக்கலாம். அடையார் டிப்போ போகிறவங்க இந்த இந்திரா நகர் இறங்கி போய் அப்படியே நடந்து போய்க்கலாம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தரமணி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இதெல்லாம் இருக்குது. சிபிடி, சென்ட்ரல் பாலிடெக்னிக் இதெல்லாம் இருக்குது. பாருங்க. டைடல் பார்க் கேத்தாப்பில் தெரியுது. பார்த்தீங்கன்னா டைடல் பார்க்கு நிறைய சாஃப்ட்வேர் நிறுவனம்லாம் இந்த டைடல் பார்க் பகுதியில் தான் அமைந்துள்ளது. டைடல் பார்க் தரமணி. கடந்த 50 ஆண்டுகளில் சென்னை நகரம் அபரிதமான வளர்ச்சியை கண்டுள்ளது. குறிப்பாக 1990ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எம்ஆர்டிஎஸ் திட்டத்துக்கான வரைவோலை சமைக்கப்பட்டு இந்த 1997, 93லே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேளச்சேரி வரைக்கும் திட்டம் போட்டிருந்தாங்க. அதை வெகு விரைவாக முடித்து கடந்த 2008ஆம் ஆண்டு வேளச்சேரி வரைக்கும் நீடிக்கப்பட்டது.
தரமணி ரயில்வே ஸ்டேஷன். இது வந்து சென்னை நகரின் புறநகர் பகுதி. ஆனால் கார்பரேஷனோட சேர்ந்தாச்சு, திருவான்மியூருக்கு அடுத்தது. இங்கேயும் ஓரளவுக்கு மக்கள் ஏறுறாங்க பாருங்க. மையமாக இருப்பது திருவான்மியூர் ஓஎம்ஆர் முடிவு தான். இது வந்து இந்த எம்ஆர்டிஎஸ் ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு ப்ராஜெக்ட். இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேப்பாக்கம் வரைக்கும் பண்ணிட்டாங்க. இதுதான் வேளச்சேரி இப்போட தரமணி வேளச்சேரி ஃபஸ்ட்டு சேப்பாக்கம் வரைக்கும் பண்ணாங்க. அப்புறம் சேப்பாக்கம் திருமயிலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா திருவான்மியூர் வேளச்சேரி டிகிரி பண்ணி மறுபடியும் வேளச்சேரி பண்ணிட்டாங்க. வேளச்சேரியில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் இருக்குது. இதுதான் தரமணி ரயில்வே ஸ்டேஷன். இது வந்து சென்னை நகரின் புறநகர் பகுதி. ஆனால் கார்பரேஷனோட சேர்ந்தாச்சு, திருவான்மியூருக்கு அடுத்தது. இங்கேயும் ஓரளவுக்கு மக்கள் ஏறுறாங்க பாருங்க. இது பார்த்தீங்கன்னா பெருங்குடி ரயில் நிலையத்தை நெருங்கி விட்டு இதுதான் இந்த இதில் கடைசி ஸ்டேஷன். வேளச்சேரி பீச் இந்த இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இன்டர்மீடியட் ஸ்டேஷன் இதுதான் பெருங்குடி. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் உள்ளது. எங்களுக்குலாம் தமிழ்நாடு அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சட்டக் கல்லூரிகளின் இதன் கீழ் தான் இயங்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் வந்து கீழே இறங்குது. வேளச்சேரி வந்து தரைத்தளத்தில் வேளச்சேரி ரயில்வே நிலையம் உள்ளது. இது பார்த்தீங்கன்னா இந்த கீழே இறங்குது. இந்த நம்ம சொன்னேன்லேயே இந்த கார் ஷெட்டு உங்களுக்கு கிளம்பும் பொழுது அந்த கார் ஷெட்டுக்கான அந்த ரயில்வே ட்ராக் தான். அதுக்கு தான் இஎம்யூ ரயில்கள் பராமரிப்புக்காக நிறுத்தப்படுகின்ற இஎம்யூ கார் ஷெட்டு வேளச்சேரி. நமக்கு அந்த மரங்கள் வந்து மறைக்கிறதுனால நம்ம அதை பார்க்க முடியல.
காலங்களில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் நீடிக்க போகிறதா சொல்கிறாங்க. வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் வேலை ஆரம்பிச்சாச்சு, அதற்கான இது நடந்துட்டு இருக்குது. ஏன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட்டுங்கிறது உங்களுக்கு முக்கியமான ஒரு ஹப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை கன்னியாகுமரி ரயில்வே ட்ராக் சென்ட் தாமஸ் மவுண்ட் வழியாக தான் போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மெட்ரோ CMRL இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் ட்ரெயின் வசதி இருக்குது. ஏன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் முக்கியமான ஹப்பாக இருக்கிறதுனால டிரான்சிட் ஹப்பாக ஆக்க போகிறாங்க. அதற்காக இந்த ட்ரெயினை வந்து இந்த ரயில் பாதையை வேளச்சேரியிலேருந்து உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் நீடிக்க போகிறாங்க. அது திறந்துட்டாங்கன்னா இந்த MRTS ட்ரெயினில் ஒரு மாபெரும் மாற்றம் ஏற்படும், போக்குவரத்து ஒரு மாபெரும் மாற்றம் ஏற்படும். சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து பீச் வரைக்கும் இயங்கும். குறிப்பாக இந்த சென்னை நகர மையப்பகுதி திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், அடையாறு, திருவான்மியூர் போன்ற இடங்கள் மேம்படும். மக்கள் தொகையில் வந்து மக்களுடைய இந்த போக்குவரத்து நெரிசல் பெருமளவு குறையும். இதை நன்னோக்கில் கொண்டுதான் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன் தீட்டப்பட்ட திட்டம். 50 ஆண்டுகளுக்கு முன் இந்த MRTSக்கான கான்செப்டை போட்டாங்க. கடந்த இந்த முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 50 ஆண்டுகள். அதாவது இந்த 1970s ஆரம்பித்தாங்க இந்த கான்செப்ட் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து அதற்கான சிறிதாக வடிவம் பெற்று 1990s ஆரம்பித்து இன்றைக்கி வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் நீடிக்க போகிறாங்க. பாருங்கள், இது சென்னை மாநகரின் போக்குவரத்தில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தும் என்பதில் எள்ளளவு மையமில்லை. எனவே இந்த விளாகை தொடர்ந்து பாருங்கள், பார்த்துட்டு இருக்க. நான் வேளச்சேரி இறங்கி 19 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட இது 20 கிலோமீட்டர் வருது உங்களுக்கு. இந்த 0 பாயிண்ட் வந்து சென்னை பீச்சு, அங்கேருந்து ஒரு 19 ஆகும்போது 20 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு வருது. பாருங்க. இதுதான் வேளச்சேரி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன், MRTS ஸ்டேஷன். பாருங்க, நம்ம ட்ரெயின் வந்து அந்த பக்கம் அந்த பிளாட்ஃபார்ம் முதல் பிளாட்ஃபாரத்துக்கு போகுது. நம்ம இறங்கி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு ஏத்தாப்பல பார்த்தீங்கன்னா சென்னை கடற்கரை செல்லும் மெட்ரோ ட்ரெயின் நிற்குது. இப்போ நம்ம இறங்கிட்டோம். நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன், நம்ம இறங்கி இதுதான் போகிறோம். இதுதான் போக வேண்டிய எக்ஸிட், வேளச்சேரி ஸ்டேஷன் எக்ஸிட். இதுதான் வேளச்சேரி MRTS ரயில்வே ஸ்டேஷன். பாருங்க, ஒரு காலத்தில் வேளச்சேரினா புறநகர் பகுதியாக இருந்த 1970s டெவலப் ஆன இந்த வேளச்சேரி இன்றைக்கு சபர்பன் ட்ரெயின் விடுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக வளர்ந்துருக்குது. மேலும் இதை சுற்றி ஆதம்பாக்கம், நங்கநல்லூர், மடிப்பாக்கம் போன்ற இடங்கள் வளர்ந்துள்ளன. பாருங்க.